தமிழ்நாட்டின் உரிமையை கேட்பது அழுகை அல்ல என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் அளித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்குட்பட்ட பெருஞ்சேரி கிராமத்தில் வருவாய்த்துறை சார்பில் 1 லட்சம் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் பட்டியலிட முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே, நீட் தேர்வில் விளக்கு தருவோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்திய திணிக்க மாட்டோம்னு உங்களால் உறுதியளிக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம்னு பட்டியல் போட முடியுமா? தொகுதி மறுசீரமைப்பால தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அழுகிறார்கள் என்று பிரதமர் முன்வைத்த விமர்சனத்திற்கு பதிலளித்த முதலமைச்சர், இது அழுகை அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையே கோருகிறோம் என்றும் கூறியுள்ளார். ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களான்னு யாரு? நீங்க கேட்டது, நீங்க சொன்னது. அதனால்தான் நினைவுபடுத்துறேன். குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்தப்போ நீங்க பேசுனது என்ன? குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்தப்போ ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க. யாரு? மோடி பேசுறாரு. எப்போ? குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னாரு. யாரு? மோடி அவர்கள். இப்போ நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றும் அடிபணியாது என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்றும் தெரிவித்தார். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழ்நாட்டில் உள்ள சிலரை மிரட்டி கூட்டணி வைத்தவர்கள் வெற்றி பெற முடியுமா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சராக பதவியேற்கும் போது ஏற்றுக்கொண்ட உறுதிமொழியை மீறி பொன்முடி பேசுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுக போராட்டத்தில் உரையாற்றிய அவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பாராட்டி பேசியுள்ளார். இந்த 100 நாள் வேலை என்பது நம்முடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும். அன்றைக்கு கூட தங்கு தடை இல்லாமல் ஒரே மாத காலத்தில் 100 நாள் வேலை செய்யறதுக்கு இந்த பணத்தை நாம் தெரியல. அவங்க பண்றது கூட்டத்துக்கு நாங்க என்ன பண்றது? சட்டமன்றத்தில் பேசுவோம். 100 நாள் வேலை ஆட்களுக்கு இன்னும் 1 மாத காலத்திலே அதற்கான தொகையை பெறுவதற்கு சட்டமன்றத்தில் உங்களுக்காக குரல் எழுப்பப்படும். வெற்றிகரமாக 3 மாத காலம், 4 மாத காலம், 100 நாட்கள் உங்களுக்கு பணம் வரவில்லை. அதை உடனடியாக பெற்று தருவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் மூலமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கூட்டணி குறித்து யாரும் பொது வெளியிலோ சமூக வலைதளத்திலோ பேச வேண்டாம் என்று பாஜக நிர்வாகிகளுக்கு மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அறிவுறுத்தியிருக்கிறார். தேர்தல் கூட்டணியை பற்றி நாம் யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பேசிக் கொள்வார்கள். ஆகவே பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் அது எப்படி இது எப்படி என்று தயவு செய்து யாரும், இந்த கோட்டத்தில் உள்ளவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள யாரும் அதை பற்றி கருத்துக்கள் சொல்ல வேண்டாம் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு மேடையில் உள்ள தலைவர்களோடு கேட்டு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவின் தொடர்பு மொழி ஆங்கிலம் என்று கூறிய நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் இது அரசியல் அல்ல, தமிழனின் யதார்த்தம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்திருக்கூடிய தக் லைஃப் திரைப்படம் ஜூன் 5ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. இந்நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் படக்குழுவினரின் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. பேன் இந்தியா திரைப்படம் என்பதால் ஆங்கிலத்தில் மட்டுமே பேச அறிவுறுத்தப்பட்ட நிலையில் நடிகர் கமல்ஹாசன் தமிழில் தன்னுடைய உரையை தொடங்கினார். உயிரே உறவே தமிழ், இதை மட்டும் தமிழ்ல சொல்லிடுறேன். இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண அவ்வளவு நல்லா இருக்காது. இந்தியாவின் தொடர்பு மொழியான இப்பொழுது பேசப்படுகிறது. இல்லைங்க, இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லை. ப்ளீஸ்,
இது தமிழனின் யதார்த்தம். தொடர்ந்து பேசியவர் இயக்குனர் மணிரத்னத்தை அஞ்சரை மணிரத்னம் என்று அழைத்தார். இவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், அது ஒரு கோவத்தில் வச்சது தான். ஆனால் இங்கே சொல்லலாம், வெறும் மணிரத்னம் இல்லைங்க, அவர் 5.5 மணிரத்னம். அங்கே வந்து உட்காந்துருவாரு காலைல 5.5 மணிக்கு. அதனால் அவருக்கு இந்த படத்துல இருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க, அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது 5.5 மணிரத்னம்னு. அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பண்ணால் எல்லாம் சரியா வரணும். அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான். நிஜமாவே அது நாயகன் காலத்திலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு. 6 மணி ஷூட்டிங்கு 5 மணிக்கு வந்துடுவார். இது அதை பற்றியே நைட்டெல்லாம் நினச்சிருந்தா தான் அப்படி எந்திரிச்சு வர முடியும், அலாரம் இல்லாமல். பாசத்தில் TR 8 அடி என்றால் அவருடைய மகன் சிலம்பரசன் 16 அடி என்று நடிகர் கமல்ஹாசன் குறிப்பிட்டார். இட்ஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் ஹிஸ் ஃபாதர், மீ அண்ட் சிம்பு. அவருக்கு இவர் எப்படி பழகுவாரோ எங்கிட்ட, ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன். அவங்க அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம். ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நனைச்சிட்டு போயிடுவார். நிஜமாவே நெஞ்சில் சாஞ்சி அழுதுருவார் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா. ஸோ அது ஒரு ஜென்ரேஷன். இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா, பாசத்தில் இவர் வந்து அவர் 8 அடின்னா இவர் 16 அடி பாஞ்சிருக்காரு. AR ரஹ்மான் மற்றும் மணிரத்னத்திடமிருந்து குறைவாகவே பேச வேண்டும் என்று கற்றுக்கொண்டாலும் அதனை செயல்படுத்த முடியவில்லை என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். இதேபோன்று தக் லைஃப் படக்குழுவினரின் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நடிகை த்ரிஷாவும் தமிழில் தன்னுடைய உரையை தொடங்கினார். ஒரு 2 லைன் தமிழ்ல பேசிட்டு I'll switch to English. ஏன்னா we are in Chennai. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இது எப்பவுமே எனக்கு with this it's a legendary stage நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நான் இந்த படம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட போஸ்ட்லயே நான் போட்டேன், dreams keep coming true. So thank you Mani sir, thank you Kamal sir, thank you Rahman sir, and of course with Simbu. எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க, வினய் தாண்டி வருவாயக்கு அப்புறம் எப்போ வரீங்க, what is going to happen. So you see a little bit of magic in this. கட்டட கழிவுகளை சேகரிக்கக்கூடிய மாநகராட்சி அதனை எவ்வாறு பயன்படுத்துகிறது, இதன் மூலமாக பொதுமக்கள் எவ்வாறு பயன்பெறலாம், கழிவுகளை அகற்ற எப்படி உறுதுணையாக இருக்கலாம் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நகர்ப்பகுதிகளில் பழமையான கட்டடங்களை இடித்துவிட்டு புதிய கட்டடங்களை கட்டும் பணி பல்வேறு பகுதிகளிலும் நடைபெறுகிறது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தினமும் 2000 டன் அளவுக்கு கட்டடக் கழிவுகள் கொட்டப்படும் நிலையில் அவை பெரும்பாலும் பொது இடங்களிலேயே கொட்டப்படுகின்றன. இதனால் போக்குவரத்து பாதிப்பு, சாலை ஆக்கிரமிப்பு, சாக்கடை அடைப்பு உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் எழுகின்றன. இதனை போக்கும் வகையில் கட்டடக் கழிவுகளை பொது இடங்களில் கொட்டினால் டன்னுக்கு 5000 ரூபாய் அபராதம் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்தது. மேலும் கட்டடக் கழிவுகளை அகற்றவும் புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி கட்டடக் கழிவுகள் 3 வகையாக சேகரிக்கப்படுகின்றன. 1000 கிலோ, அதாவது 1 டன் அளவுக்கு கீழ் உள்ள கழிவுகளை மாநகராட்சியே எடுத்துக்கொள்ளும். 1 டன் முதல் 20 டன் வரையிலான கழிவுகளை கட்டடத்தை இடிப்பவர்கள் 2ஆம் நிலை சேகரிப்பு மையங்களுக்கு எடுத்துச் செல்லலாம். 20 டன்னுக்கு மேல் உள்ள கழிவுகள் பெருங்குடி அல்லது கொடுங்கையூருக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. ஏதாவது இடத்துல சேகரமாகும் நிலையில் GCC ஆப்ல நம்ம GCC அதிகாரிகள் பார்வையிட்டு அதில் பதிவு செய்கிறார்கள். பிரீமியர் நிறுவனம் என்ற நிறுவனம் மூலமாக இந்த கழிவுகள் அகற்றப்பட்ட பின் ஃபோட்டோகிராஃப் அதில் அப்லோட் பண்ணிவிட்டு பப்ளிக் கிரீவன்ஸில் வரக்கூடிய எல்லா குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. கொடுங்கையூரில் சேகரிக்கப்படும் கழிவுகள் அதிநவீன இயந்திரம் மூலமாக பிரித்தெடுக்கப்படுகின்றன. ஜனவரி 15ஆம் தேதி முதல் தற்போது வரையில் 1,00,000 மெட்ரிக் டன் கழிவுகள் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன. கட்டடக் கழிவுகள் பிரித்தெடுக்கப்படுவதன் மூலம் மணல் மற்றும் ஜல்லி உருவாக்கப்படுகிறது. இதனை பொதுமக்கள் அல்லது வணிக நிறுவனங்கள் கட்டுபவர்கள் பணம் கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம். 1 டன் மணல் 200 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரையில் விற்கப்படுகிறது. இந்த மணலை
மணலை நாம் பயன்படுத்துவது பாதுகாப்பானதா என்கிற கேள்விதான் மக்களுக்கு எழும். இந்த மணலுக்கான அங்கீகாரம் சென்னை ஐஐடியால் வழங்கப்பட்டுள்ளது. ஆற்று மணல், எம்சாண்ட் ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக இந்த மணல் பயன்படுத்தப்படுகிறது. For all non-structural application 100% யூஸ் பண்ணலாம். IS கோடு இருக்கு, IS 383 கோடுங்கிறது நான்-ஸ்ட்ரக்சரல்ங்கிறது இரும்பு இல்லாத பிளெயின் சிமெண்ட் கான்கிரீட், PCC, பில்டிங், பிளாஸ்டரிங், லைட் வெயிட் பிரிக்ஸ், பேவர் பிளாக்ஸ், சாலிட் பிளாக்ஸ், இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சென்னை விமான நிலையம், பெரிய கட்டுமான நிறுவனமான L&T ஆகியவற்றுக்கு இதுவரை 5000 மெட்ரிக் டன் மணல் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 15 மண்டலங்களில் 169 வாகனங்கள் மற்றும் 720 பணியாளர்கள் மூலமாக கட்டடக் கழிவுகளை சேகரிக்கின்றனர். பொதுமக்கள் கட்டடங்களை இடிக்கும் முன்பாக 1913 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு கட்டடம் இடிப்பதற்கான அனுமதி சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் இதற்கான கட்டணத்தையும் செலுத்தினால் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் மறுசுழற்சி செய்யும் பணிகளை சென்னை மாநகராட்சி மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்துடன் வேல்முருகன்.